டெட்புல் அண்ட் ஓல்வரின். இப்போ அந்த படத்தோட கதையை ஒன்லைன் பார்ப்போம். நம்ம டெட்புலோட உலகம் அழிஞ்சுக்கு இருக்கு. அதை அவர் அழியதும் இல்லாமல் அவரோட நண்பர்களும் சேர்ந்து அழிய போறாங்கன்றத தெரிஞ்சோடனே இவர் ஓல்வரினோட உதவியோட எப்படி ஒரு உலகத்தை காப்பாற்றினாரு என்னன்றது தான் இந்த படத்தோட கதை. ஓகேவா? இப்போ இந்த படத்துல ஆக்ஷன் சீன், ஃபர்ஸ்ட் சீனே ஒரு ஆக்ஷன் வரும். நம்ம ஓல்வரின் தேடி போறதுக்காக அவரோட இறந்து போன எலும்பு கூட இருக்கும். அதை போய் அந்த எலும்பு கூட வச்சு ஒரு ஃபைட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் தரமா வேற லெவலில் இருந்துச்சு. திருப்பி இவங்க 2 பேரும் சாகவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சு 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஒரு 2 ஃபைட் வரும். அதுவும் வேற லெவலில் எடுத்து வச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கிராபிக்ஸு எல்லாமே டெக்னாலஜிஸாக படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். இடையில தான் கொஞ்சம் நேரம் பேசி நம்மள லேக் ஆகிறாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளேடு, பிளட் ட்ரெயின், நிறைய சூப்பர் ஹீரோஸை கொண்டு வந்து ஒரு ஃபைட் வந்துடும். அப்படியே படத்தை வேற லெவலில் கொண்டு போயிடுவாங்க. இந்த படத்துல பிரச்சனைன்னு பட்டது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா கெட்டவாத்தையும் பேசுவாங்க. அதனால இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ரொம்ப நாராசமா இருக்கும். அவ்வளவு இதுக்கு மேல கெட்ட வார்த்தை இருக்கான்ற அளவுக்கு பேசி எல்லா வார்த்தையும் முடிச்சிருவாங்க. அதனால நீங்க இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருக்கு.